ஹாய் ஹலோடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் எம்ப்ரைஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எஸ், ஃபைனலி ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஓகேடா, வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போன பார்ட் வந்துருங்க. ஸோ வாங்க அப்படி ஸ்டீலாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஜேகே, டேயாங், ஹாங், ஜிமின்லாம் கிளம்பிட்டு அப்படியே காரில் ஏறி உட்காடுறாங்க. நானும் அப்போலேருந்து கால் பண்ணுறேன். ஜான் எடுக்கிறாங்க பார்த்தியா? டேய், ஒர்க்கில் இருப்போம்டா. அது என்ன ஒர்க்கு கொடுத்தேன்? ஒரு மயிரும் கொடுக்கல. இங்கே நின்று ஏதோ கழட்டின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஸ்பாட்டுக்கு போயிடுவோம்ல, அங்கே போய் வச்சு செய்யலாம் இரு. ஸோ அப்படியே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஜேகே அவர் கிளாஸஸ் எடுத்து போடுறாரு. ஸோ அப்படியே ஒரு ஸ்விங்கமும் போட்டுட்டு, பா இந்த இடத்துக்குலாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. சரக்கு எப்படா அரேஞ்ச் பண்ணிங்க? நீங்கள் சொன்ன மாதிரி தான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம் பாஸ். உள்ளே போய் பார்ப்பேன், இது பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கட்டுமே. ஸோ ஜேகே ஷூஸில் ஏதோ கிளாஸ் அப்படின்னு நொறுங்குற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னடா இது? வந்து தண்ணி இனி அடிச்சிங்களா என்ன? ஐயோ நாங்களாம் இல்லை தலை. உங்கள் வெஸ்டடியில் தான் இருந்துச்சு, நீங்கள் எல்லாம் வேறு யாரா பண்ணியிருப்பா? ஐயோ அப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டீன்னா நான் விட்டுருவேன். உருட்டு முயல்லாம் பண்ணிகிட்டு இருந்தியோ? இல்லை தலை, சத்தியமா. விட்றா அவனை, போய் பார்க்கலாம் சரகு எப்படி இருக்கு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே போயிட்டு ஜுவிங்கம் அப்படியே வெளியே துப்பிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. என்னடா ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணு இம்ப்ராப்பராக ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு நீல ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. ஸோ ஜேகே அப்படியே ஒரு கிளாஸஸ் கழட்டிட்டு அப்படியே இந்த சைடு திரும்பிடுறாரு. அப்படியே வேகமாக ஒரு கோட் கழட்டி அதை பொண்ணு மேலே தூக்கி போடுறாரு. என்ன செஞ்சிடாதீங்க, நான் தெரியாமல், ப்ளீஸ் ப்ளீஸ். ஜானே, ஜான் நாயே, இங்கே வாடா. தலை, என்னடா பண்ணி வச்சுருக்க மயிராண்டி? என்னடா பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து உள்ள வச்சுருக்க தலை? ஸோ ஜேகேக்கு செம்ம காண்டாயிட்டு அப்படியே ஜானோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒன்றே சரச வேணாம் சொன்னல, அதுவும் கோடி கணக்கில் சரக்கு இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்க பொம்பளை சோக்கு. தலை, நான் இல்லை தலை. நீ இல்லைனா ஒப்பனோட பொண்ணோம். தலை, நான் இல்லை தலை. இப்போ எவன்டா பண்ணது? ஒத்தா இங்கே இருக்கிற ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது. எவன்டா பண்ணது? எவன் பண்ணதுன்னு கேட்டேன். சொல்ல ஒத்தா அப்படியே கண் எடுத்து ஜானோட ஹெட்லேயே வைக்கிறாரு. சொல்ல போறியா லேடா? நான் இல்லை தலை, கிசி தான் வச்சாரு. கிசியா? ஆமாம், மேகனோட பையன்தான். ஸோ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே ஒரு கண்ணை தூக்கி வீசுறாரு. வெளியே கூப்பிட்டு போவாடா. சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்கடா. 200 கோடி ரூபா சருக்குடா. நேற்றே கை மாற்றிருக்கணும். அவன் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்தான்ல, அப்பயே எனக்கு கால் பண்ணுறதுக்கு என்னடா மயிருடைய? இல்லை தலை, அது என்னடா எனக்கு வேலை பார்க்குறியா இல்லை கிசிக்கு வேலை பார்க்குறியா? அப்படிலாம் இல்லை தலை. அப்போ என்ன இது? என்ன இதை வாங்குற சம்பளம் பத்தலையா? சைடில் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கியா? எவ்வளோ வருது மாதம்? தலை அப்படிலாம் இல்லை தலை. மச்சான் அவனை விட்றா, இதை நீங்கள் அனுப்பணும்டா. இன்னைக்கு இல்லை ஜிமினே, நேற்றே அனுப்பியிருக்கணும்டா. இந்த நம்பி விட்டு போடல, எல்லாம் வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சேர் போட்டு அப்படியே உட்காராரு. சரி பார்த்துக்கலாம்டா. என்னத்தடா அங்கே பாவ சொல்கிற? நேற்றே மாறிடணும். இது என்னன்னாலாம் நடக்க போகுதுன்னே தெரில. வேலை சும்மா காண்டில் இருக்கேன், ஒருத்தா ஓடி போயிரு. ஸோ கரெக்டாக இப்போ ஒரு கார் என்ட்ரி கொடுக்குது. ஸோ கிசி தான் அப்படியே வேகமாக உள்ளே வந்து ஜேகேயோட ஷர்ட்டே பிடிக்கிறான். எதுக்கு அந்த பொண்ணை வெளியே அமிச்ச? ஆடா கிசி, நொப்பம் காட்டாண்டா பேர் வச்சுருக்கான் காஜிக்கு ஏத்தாப்பில். இது என்ன பிஸ்னஸ் பண்ணுற இடமா இல்லை உல்லாசம் மாளிகையா? நேற்றே அனுப்பக்கூடிய சரக்கு அனுப்பலை, ஒரு பொண்ணை ஒன்று வந்து உள்ளே உட்கார வச்சுருக்க. மச்சான் மேகன் கால் பண்ணுறான்டா. மூளை என்ன கீழே வச்சுருக்க? மேலே உள்ள எதுவும் ஒர்க் ஆகாத அவனுக்கு? ஹலோ ஜேகே, சரக்கெல்லாம் நேற்றே கொடுத்தாச்சுல. எங்கே உன் பையன் அதை உல்லாச மாளிகை ஆளாக யூஸ் பண்ணுறான், ஒரு சரக்கும் அனுப்பலை, அப்படியே இருக்கு. என்ன சொல்கிற ஜேகே? ஏன் என்னாச்சு? அங்கே ரைடு வரதா இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஜேகே. ரைடா? 10 நிமிஷத்தில் அங்கே சரக்கெல்லாம் கட்டணும் ஜேகே, இல்லாட்டி அங்கே இருக்கிறதா போடணும். அது முடியாத காரியம். ஃபோனை நான் பார்த்துக்கிறேன். ஸோ கிசி மறுபடியும் ஜேகேயோட ஷேடை பிடிக்கிறான். எதுக்குடா அனுப்பிச்ச?
ஏ கிசி பிரச்சனை விட்ரு. எதுக்குடா அந்த பொண்ணு அமிச்ச? டேய் பிரச்சனை சொல்கிறேன்ல, பொண்ணு நிற்கிற உங்கள் ஆட்சிக்கு அளவே இல்லையா? எல்லாரும் ரெடியாக இருங்க, ரைடு வரலாம். ஓகே டேய் ரைடா என்ன மச்சான் சொல்கிற? தான்டா அந்த கால் பண்ணுறோம். எல்லாம் ரெடியாக இரு, உள்ளே என்ட்ரி கொடுக்கும் போதே போடணும், புரியுதா? ஸோ அப்படியே அந்த ரைடு வராங்க. ஸோ செம்மையாக ஃபைட் நடக்குது. ஸோ ஜிமினுக்கு அப்படியே கையிலே ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற பாதி பேர் அப்படியே அவுட் பண்ணிடுறாங்க. மச்சான் உள்ளடா. ஏய் ஜிமினே வண்டியில் மச்சான் முடிச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. உங்கள் அப்பா எப்படி தெரியுமா? ஓடி வேற வந்தாலும் பாட்டை போட்டு கண்ணாடியை போட்டு டீல் பண்ணுவான். அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, உசுறு போனா பசுறு போச்சு, களத்தில் இறங்கினாதான் அது அவனுக்கு தேரு. இதான் பாப்பா அடிக்கடி சொல்லுவான். பாப்பனை ஏற்றுதான் வீச்சில். ஸோ அது அப்படியே ஜேகேயோட கண்ணில் வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே டேவெல்லாம் ஸ்மைல் பண்ணுறான். டேய் என்னடா அவன் தசிரிக்கிற? இருறா மச்சான். டேங்கே மச்சான் கண் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, புல்லட்டே இல்லைடா. அடிச்சு நான் சொல்கிறத ஏழு என்னடா. ஸோ ஸ்லோவாக ஜேகே அவரோட கிளாஸஸ் போட்டுட்டு பாட்டு போடு மச்சான். டேய் பாட்டு போகிற நிலைமையாடா இது? ஓடு மச்சான், என்னடா பண்ண போகிற? ஸோ ஜேகேவோட 2 ஹேண்ட்லேயுமே அப்படியே கன் 2 எடுத்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே திரும்புகிறாரு. டேய் பாட்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட கை அப்படியே ஷேக் ஆகுது. அப்படியே அந்த சாங்கை ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஜேகே சிரிச்சுட்டே அப்படியே வெளியே வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே ஷூட் பண்ணுறாரு. ஸோ எல்லாரையும் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 2 கண்ணையும் தூக்கி வீசுகிறாரு. ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி உட்கார்றாரு. அப்படியே அவர் ஹேரில் இருந்து பிளட்டு ட்ராப்பாக விழுவுது. ஸோ ஜேகே அப்படியே ஒரு வாயில் உள்ள பிளட் எல்லாம் ஸ்பீச் பண்ணுறாரு. ஸோ ஹாங்க் அப்படியே ஒரு கிளாத் எடுத்து அவர் ஸ்டொமக்கில் கட்டுறாரு. ஸோ ஜிமின் இன்னொரு கிளாத் எடுத்து அவர் ஹேண்டில் கட்டிட்டு அந்த ஹேண்ட்லேயே ஜேகே பிடிச்சி தூக்குறாரு. ஸோ ஜேகே வந்துருச்சுட்டு அப்படியே அவங்க 4 பேரும் ஸ்மோக் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே அங்கே உள்ளவன் ஒரு ராட் எடுத்து மேகியோட தலையில் ஹீட் பண்ணுறான். என்ன இது, ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, போக இப்படி அள்ள வைக்கிறாங்க, இந்த புக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் புக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே சேடாக போயிட்டு உங்கள் சோஃபாவில் உட்காடுறீங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் உங்கள் பாட்டி இருந்துட்டு, என்ன ஆச்சு இன்னைக்கு ஐஸ்வர்யாவுக்கு மூஞ்சியே தொங்கி போயிருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன எப்போ நீ பார்த்தா எனக்கு தெரியாதா? சொல்லுமா என்ன ஆச்சு? நான் ஒரு புக் படிக்கிறேன்னு சொன்னேன்ல பாட்டி. ஆமாம், அதில் மேகி யாரோ தலையிலே ஹிட் பண்ணிட்டாங்க, அவள் செத்துருவா, அவ்வளோதான். அச்சோ, எதுக்கா மூஞ்சி இது இப்படி வச்சிருக்கு? எதுனாலயா? அந்த கேரக்டருக்குள்ளே நானே இருக்கிற மாதிரிக்கு இமேஜின் பண்ணியிருந்தேன் தெரியுமா? எனக்கு அழுகையாக வருது. சரி சரி நீ அழுகாத. எதனால அப்படி நடந்துச்சு? பெரியனால தான். அதனால தான் மாட்டிக்கிட்டா. அவன் அது பண்ணலன்னா இப்போ அவன் ஒய்ஃபை அவன் பறி கொடுத்துருப்பானா? ஐயோடா, இப்படி தான் யோசிக்கக்கூடாதுங்கிறது. என்ன பாட்டி சொல்கிற? அவள் யாருக்காக உயிரை கொடுத்தா? அவளோட ஆத்துக்காரக்காண்டி கொடுத்தா. அவள் ஆத்துக்கார மேலே எவ்வளோ நேசம் வச்சுருந்தா அவள் அப்படி பண்ணுவான்னு நினச்சி பாரு. உன் தாத்தாவும் நானும் லவ் தான் பண்ணோம். இந்த சொசைட்டி ஒத்துக்கலை. ஆனால் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சு கடைசியில் அவரையே கொண்டுட்டார். ஆனால் எங்கள் அப்பா கடைசியாக அவர்கிட்ட கேட்டது என்னன்னு தெரியுமா? என் பொண்ணை விட்டுட்டு போயிறியா, நான் உயிரோட விட்டுறேன்னு. ஆனால் அவரே நான் விடவே மாட்டேன்ட்டாரே. என் உயிரே போனாலும் அவளை விட மாட்டேன்னார். இந்நேரம் அவர் என்னை விட்டு போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருப்பார். அவர் என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பார்.
வாழ்க்கையில் சில கஷ்டம் வரதான் செய்யும். அதுதான் நம்ம காதலை ப்ரூஃப் பண்ணும். அவள் காதல் எவ்வளோ அற்புதமாக இருந்தால் அப்படி சொல்லியிருப்பா. அவனுக்கு 2வது வாழ்க்கை எப்படி அமையதோ இல்லையோ, முதல் வாழ்க்கை அழகாக தான் அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்கிறது இல்லடிமா காதல். ஒரு நாள் அவங்க வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழ்ந்துருக்காங்களா, அதுதான் காதல். இதை பற்றிலாம் யோசிக்காமல் படிக்கிற பிள்ளை படிக்கிற வேலையை பாரு என்ன. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டியை அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கே ஒரு ஸ்மைல் வருது. ஒன்றை தாண்டி என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, இந்த அபிட குஜராம்பால் எப்படிலாம் லவ் பண்ணியிருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன பார்த்தா அபிட குஜராம்பால்கிற ஒன்று. ஐயோ, நான் அப்பயே யோசித்தேன். நீ தாத்தா ஃபோட்டோ முன்னாடி 1/2 மணி நேரம் நின்று பார்க்குறது பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே மேலே ஓடி வந்துடுறீங்க. ஸோ உங்கள் பாட்டி சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அதே டைம் உங்களுக்கு ஸ்மைலும் வருது. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஜேகேவும் ஹாங்கும் அப்படியே நிலா ஸ்டே பண்ணியிருக்க கெஸ்ட் ஹவுஸ் தான் போகிறாங்க. ஸோ செம்மையாக ரெயின் வருது. 2 பேரும் உள்ளே உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த சைடு அப்படியே ஜாலியாக பாத் பண்ணிகிட்ருக்கீங்க. அச்சா, இங்கே எதுக்குடா கூப்பிட்டு வந்த? இல்லைடா, அங்கே நீ அந்த மேகனு கொடுத்தான்ல, என்னடா கொடுத்தான்? ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வர சொல்லி. பிள்ளை பேர் கூட ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா இந்த பிள்ளை எடுத்த விடுதாண்டா. ஏய் குடிச்சிருக்கான். இன்னைக்கு எப்படி? இல்லைடா, என்னையே முடிச்சிடலாம். இல்லை மச்சான், நான் வெளியே போகிறேன். இன்னும் மயிறு வேலைக்கிடா போகிறேன். இல்லையா கூப்பிட்டுருந்தேன்டா. நேரத்தில் என்ன பண்ண போகிற? மூட்டு உட்கார்றா. நேரத்தில் என்னடா பண்ணுவாங்க? மச்சான், என்னடா இது? டெய்லி லாங்கடா. சரியா, மாதத்துக்கு எப்பயாவது ஒரு நாள் அதையாச்சும் என்ன நிம்மதியாக விடு மச்சான், நான் சாவடிக்காத. நீ போயிட்டா யாரா தூக்குவா அந்த பிள்ளைய? 2 மணிக்கு தூக்கலாம்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கேன். 2 மணிக்கு உன்ன தூக்குறதுக்கே ஒரு ஆள் வேணுமேடா. சி உட்காரு. இல்லை மச்சான், நான் கிளம்புறேன். பார்த்துக்க என்ன ஒருத்த பண்ணி போனியோ. யார் மச்சான்? ரவுடி மாஃபியா கெத்து. நீ ஒத்தாலா தூக்குவோம் மச்சான். குஸ்தி போயிருக்க பிள்ளை திட்டாத வேண்ட. அதாவது திட்ட மாட்டா. மூட்டு பிடிச்சிட்டு மல்லாந்து படிக்கிற வேலையை பாரு. டேங்க அவர் சொல்லிட்டு போடா. சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் கிளம்பிடுறாரு. ஸோ இந்த சைட் நீங்கள் அப்படியே ஒரு டவல் கட்டிட்டு செம வெட்டாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் மிரர் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. மின்னல்கள் குத்தாடும் மழைக்காலம். செம்மையாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே வெளியே கை விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ தானே குளிச்சுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் ட்ரெஸ் வேறு மாற்றணுமா? இப்படியே போய் படுத்துடலாம் போல இருக்குது ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மிரர் பார்த்து ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இது, ஒரு பாட்டில் வந்து பொசுன்னு முடியுது. சரியாக எங்கே வச்சுருவான்னு தெரியலையே. அவன் தூக்கிட்டு போய் வச்சுருவான். அப்படிதாடா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விண்டோ சைடில் இருக்க ட்ரிங்க்ஸ் எடுக்கிறக்காட்டி வராரு. ஸோ இந்த சைடு நீங்கள் அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க மிரர் பார்த்து. அன்பே உன் காலை மாலை உன்னாலே தோன்றும். ஸோ ஜேகேயோட ஷார்ப்பான லுக் அப்படியே அந்த விண்டோ சைட்லேருந்து உங்களை பார்க்குறாரு. கண்களுள்ள காரணம் உன்னை பார்க்கத்தானடி. இப்படிப்பட்ட வரிகள். ஸோ அப்படியே ஜேகே ட்ரிங்க்ஸ் எடுத்து ஒரு சிப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 சைடும் பார்க்குறீங்க. ஸோ ஜேகே ஸ்டில் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் டவலை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மிரரில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேயோட ஐஸ் அப்படியே வியர்டாகுது. எப்படிப்பட்ட அழகு ஐஸு, நீ வர வர அழகாயிட்டே போகிற. யாரை கொடுத்து வச்சுருக்கோம்? அச்சோ ஐஸ்வர்யா, டின்னர் சாப்பிட்ணும், கீழே வா. அதை வரேம்மா. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டவல் கட்டிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகேக்கு ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. ஸோ அவருக்கு ஒன்றுமே தோணல. ஸோ அப்படியே நிற்கிறாரு. ஸோ ஜேகேனால பிளிங்க் பண்ணவே முடியல. ஏபா டே வச்சான் சாரிடா, டிராஃபிக் ஆயிடுச்சு
ஹேங் ஆகலே சொன்னான். நான் தான் வரதுக்குள்ள ஜெயே இங்கே போயிட்டான் மயிரண்டி. ஜெயே டேய் ஏன் வந்திருக்க மச்சான். ஸோ ஜேகே அப்படி ரியலைஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு ஹெட்லேயே கை வைக்கிறாரு. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ஒரு சோஃபாவில் உட்கார்றாரு. ஸோ நீங்கள் சிங்க் பண்ணது, ஸோ அப்படியே உங்களை பார்த்தது எல்லாம் ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஏய் வச்சா இங்கே என்ன பண்ணுற? நான் உனக்கு கீழே உள்ள தேட்டு வந்தேன், மாடியில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன நான் மேகன் சொன்ன ஐடியா தூக்கணும்னு சொன்னியா? அது இதான் நானும் வந்துடுவேன். நான் இன்றைக்கே தூக்கிட்டு போயிடலாமா? எடுத்த விடாமே. நானும் மேகன் காலெலாம் முடி சொன்னேன்டா, மச்சான் அலை தூக்க தான் போயிருக்கான், வந்துடுவா சீக்கிரம், கொலைப்படாதீங்க, வேர்டே நல்லா விருந்துரு அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன் மச்சான். என்னடா தூக்கிட்டியா இல்லையா மச்சான்? டேய் நானா பேரஞ்சமாக உட்காந்துருக்கேன். நான் மச்சான் ஹேண்டெலாம் ஷேக் ஆகுது, நான் சம்பவம் ஆச்சா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுக்கலான்னு போகிறாரு. அதான் ஒன்றும் இல்லை. ஸோ ஜேகேக்கு இன்னும் எதுவுமே தோணல. மறுபடியும் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ அகெயின் வந்துட்டு போகுது. என்னடா மச்சான் தூக்கு நேரத்தில் சம்பவம் ஆயிடுச்சா எதுவாக இருந்தால் சொல்கிறா. அவளை தூக்க வேண்டாம்டா. நேடா என்ன மச்சான் பேசினுங்க, வாக்கு கொடுத்துருக்க வேணாம். ஏன் மச்சான் வேணாண்டா? என்னடா ஆச்சு? என்னடா பேய பார்த்தாப்புல இருக்க? ஸோ ஷர்ட் எடுத்து ஒரு பட்டனாக போடுறாரு. என்னடா ஆச்சு மயிராண்டி? உன்ட்டு தான் பேசிட்டு கார்க்கி எடுத்துருக்கா போகிறேன். ஜேகே. ஸோ காரில் அப்படியே ஜேகேட்ட அங்கே ஏறிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன மச்சான் ஆச்சு? ஏன்டா அப்படி இருக்க? உன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், காது கேட்குதா இல்லையா? ஒரு பிள்ளைய தூக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் தூக்கலை, வந்த கை காலெலாம் ஆடிட்டு உட்காந்துருவேன். என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேறேன். என்னடா மயிர் பிரச்சனை? மச்சான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கடுப்பாயிரும் பார்த்துக்க. என்னன்னு சொன்னாதான்டா தெரியும். நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு. நான் மயிருடா அவனுக்கு. இப்போ என்னன்னு சொல்லிட்டு காரை ஆன் பண்ணிக்கோ சரியா? ஒரு மயிரும் கிடையாது. இப்போ என்ன எதுக்கு இப்படி வந்துட்டு இருக்க? எனக்கு உன்னை பார்த்தா தெரியாதா? என்ன ஆச்சு சொல்லித்தரடா. தெரிலடா என்ன ஆச்சுன்னு தெரில. மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு தெரில. என்னத்தடா பார்த்து தொலைஞ்சேன்? புதுசாக அதையோ பார்த்தேன்டா. புதுசா ஏதோ ஒரு ஃபீலிங்கு, அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லை. வந்துச்சு ஒரு மாதிரி உள்ளேருந்து. என்னடா ஆச்சு? மைண்ட்லேருந்து போக மாட்டேங்குது. அப்போலேருந்து அதான் ஓடிட்டுருக்கு. ஸோ ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே அவர் சீட்டில் சாயிடாது. மாறி இருந்தா என்னடா? புள்ள பேர் என்னடா? இந்த புள்ளடா, அந்த புள்ள தான்டா. யாரா? நம்ம தூங்கணும்னு சொன்னோம்ல, ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா 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 ஐஸ்வர்யா. மச்சான் உன்னாடா கேட்குறேன், என்னடா இப்போதைக்கு? ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அகெயின் வண்டி எடுக்கிறாரு. ஸோ அப்படியே ஒரு சிரிச்சிட்டே தான் வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைட்டை அவங்க கடுப்பாகவே ஆகிட்டாரு. ஓகேடா இந்த பாடி தான் முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். ஓகே பாபா, லவ் யூ.